அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சுதாரே மனோநந்தன ஹேதவே நந்தன சுந்தரே ஹோதாய் நித்தியமங்கலம். இந்த அற்புதமான அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதாவது மயிலாடுதுறை அருகில் திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் திருமிச்சியூர் லலிதாம்பிகை ஆலயம் வீட்டு இருக்கிறது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் சிறப்பு வாய்ந்திருக்கு, எவ்வளவோ சக்தி வாய்ந்த ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உலகமெங்கும் ஒலிக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் இயற்றப்பெற்ற ஸ்தலம் இந்த திருமிச்சியூர் லலிதாம்பிகை ஸ்தலம். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த ஸ்தலம். மேகநாத சுவாமி வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம். பஞ்சலிங்கங்கள் ஒன்றே சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம். லலிதாம்பிகைக்கு பின்புறம் அழகான துர்கை காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான சிறப்புகள் வாய்ந்து இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கோவில் என்னுடைய லைஃப்பில் மற்றவங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் என் லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். அதனால தான் நான் இந்த கோவிலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய குழுவினரோட என்னோடய டீம்மேட்ஸோடு நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது இந்த கோவிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு 2-3 கோவிலுக்கு போனோம். பட் எனக்கு காமாட்சின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு காமாட்சி தான் என் உயிரினே வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு பிடிக்கும். காமாட்சி லலிதாம்பிகை வெவ்வேறு இல்லை, அவள் விடுவாளா, காமாட்சி பக்தியாச்சரோட. ஸோ அதனால் எனக்கு லலிதாம்பிகை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது அன்றைக்கி. ஸோ என்னோடய குழுவினரோட நாங்கள் லலிதாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு 2.5 மணி நேரமாக நாங்கள் சாமி தரிசனம்லாம் பண்ணணும். சாமி தரிசனம் பண்ணும்போது பயங்கர ஸ்வெட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஃபேன் அந்த இடத்துல போடக்கூடாது அபிஷேகம் பண்ணுறதுனால. ஸோ ஃபேன்லாம் எதுவும் போடாமல் 2.5 மணி நேரம் அங்கேயே உட்காந்து அம்பாவை பார்த்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. அப்போ உடம்பெல்லாம் ஃபுல்லாக வேர்த்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நினைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு இதாக இருந்தது. அவ்வளோ ஒரு சக்தி, அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு கிடச்சிது. அது ஒரு மாபெரும் நான் பெற்ற பாக்கியனே நினைக்கிறேன். என்னுடைய கர்ம வினையே அன்றைக்கே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் இருந்தது. அன்றைக்கி என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அன்றைக்கி திருமிச்சியூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா நைட்டு என்னுடைய குருநாதரோட வீடியோ நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் சொன்னார், ஆண்டாள் கோயிலுக்கு நான் எப்போல்லாம் போகிறேனோ நான் 900 தடவை போயிருப்பேன். 855 டைம் கரண்ட்டு கட் ஆகிருக்கு. அப்போது கரண்ட்டு கட்டான அந்த டைம்லாம் எனக்கு ஆண்டாள் வந்ததாக நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் இருந்தது. நாங்கள் 2.5 மணி நேரமாக சாமி தரிசனம் பண்ணோம் இல்லையா, அப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கரண்ட்டு கட் ஆகி அப்புறம் வந்தது. அப்போது பக்கத்தில் இருந்த என்னுடைய குழு நண்பர் சபாஷ் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் நைட்டு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா துர்கை இருக்காங்க. துர்கை பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கும். முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் போனீங்கன்னா கோபமாக இருக்க மாதிரி தெரியும். பின்னாடி 2 ஸ்டெப் வந்தீங்கன்னா சிரித்த மாதிரி தெரியும். அவ்வளோ அழகாக காட்சி அளிப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன முதல்ல இங்கே தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். துர்கை கிட்ட தான் முதல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எங்களுக்கு தெரியாது ப்ரொசீஜர் எப்படின்னு, எனக்கு தெரியாது. என்னோடய டீமில் இருக்கவங்க அங்கே 2.5 மணி நேரம் நாங்கள் உள்ளார சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அதிலேருந்து 2 பேர் வெளியில் கொஞ்சம் அதிகமாக ஸ்வெட்டிங்காக இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய துர்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அர்ச்சகரை சொல்லியிருக்காங்க, இந்த துர்கை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தான் லலிதாம்பிகை வழிபாடு செய்யணும். இந்த துர்கை நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயத்த லலிதாம்பிகை கிட்ட சொல்கிறதா ஐதீகம். நீங்கள் நல்லா கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க. நீங்கள் சாமி கும்பிட்றதுக்குள்ளார இந்த கோவிலுக்கு மேலே ஒரு கிளி உட்காரும். அந்த கிளி உட்காந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு. அவரும் பார்த்துட்டு நல்லா துர்கையை வணங்குறாங்க. நான் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆயிடணும், நீ தான் போய் லலிதாம்பிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. வேண்டாம் உடனே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அழகான நிஜமான ஒரு கிளி உட்காந்துட்டு போகுது. அது ரேர் தான். ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வணங்குறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர்த்துக்கு அந்த கிளி வரும். ஸோ உங்களுக்கும் நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்கள் ஆத்மார்த்தமாக போகும்போது அந்த கிளி நிஜமாக கிளியை உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனையை லலிதாம்பிகிட்ட சொல்லும். எவ்வளோ பெரிய அழகான காட்சி! எந்த கோவிலுமே இல்லாத
ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த அழகான காட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் தான் நடக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. பின்னாடி துர்கை இருக்காங்க, அதை பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து ஒரு லேடி இருந்தாங்க, பழமை வாய்ந்த முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு புக்கில் நான் படித்தேன். அந்த புக்கில் வந்து என்ன இருந்தது அப்படின்னா, பெங்களூரில் இருந்த அந்த அம்பாளுக்கு வந்து அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லலிதாம்பிகை கனவுல வராங்க. கனவுல வந்து எனக்கு எல்லா நகைகளுமே இருக்குது, ஆனால் எனக்கு வந்து கொலுசு மட்டும் இல்லை, கொலுசு நீ தான் எனக்கு போட வைக்கணும், நீ நினச்சா என்னால் கொலுசு போட முடியும் அப்படின்னு சொல்லி லலிதாம்பிகை கனவுல தோன்றி அந்த பெண்மணிக்கு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவு வந்தது, நீங்கள் லலிதாம்பிகைக்கு கொலுசு போட்டே ஆகணும் அப்படின்னு. எப்படிம்மா கொலுசு போட முடியும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு? என்னால் போட முடியாது, அந்த துவாரங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், எனக்கு கனவு நிச்சயமாக வந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி, அந்த அம்மா யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க விசாரித்து பார்க்கும்போது 30 வருடமாக லலிதாம்பிகை சகஸ்ரநாமத்தை அவங்க சொல்லி அவங்க வந்து எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு லலிதாம்பிகையோடைய லலிதா சகஸ்ரநாமம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற வேலைகள்லாம் செய்வாங்களாம். அவ்வளோ பக்தி வாய்ந்த அந்த பெண்மணி கனவுல தான் இந்த அம்பாள் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி அர்ச்சகரெல்லாம் பிளான் பண்ணி அம்பாளுக்கு வந்து கொலுசு போடுறாங்க. கொலுசு போடும்போது துவாரங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காலு பக்கத்தில் பஞ்சு மாதிரி இருந்திருக்கு. அழகாக அந்த ஹோல்ஸ் போடுற அளவுக்கு பஞ்சு மாதிரி இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கும்ல. அப்போது கரெக்டாக அந்த கொலுசு போடுறதுக்கு உண்டான ஹோல்ஸ் போட்டு அழகாக மாட்டி அப்படியே அம்மா உட்காந்துருப்பாங்க. எல்லா கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா வலது கால் வந்து மேலேயும் இடது கால் கீழே இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இடது கால் கீழேயும் வலது கால் மேலேயும் இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, கொலுசு போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, அந்த அர்ச்சகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலில் மட்டும்தான் இந்த அம்பாள் மறைச்சி வச்சுருக்காளா, போடுறதுக்கு துவாரங்கள் விட்டு வச்சுருக்காளா, இல்லை மற்ற இடத்துலையும் விட்டு வச்சுருக்காளான்னு தொட்டு பார்க்கும்போது காதுகிட்ட இடுப்புக்கு எல்லா இடத்துலையுமே துவாரங்கள் மிருதுவாக போடுறதுக்கு மென்மையாக இருந்தது. அப்போ தோடு ஒட்டியானம் எல்லா நகைகளுமே எங்கெங்கெல்லாம் போடணுமோ அத்தனை நகைகள் எல்லாமே போட்டு அழகு பார்த்தாங்க. அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்கும்ல. நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வாங்க. நிறைய பேருக்கு பணம் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், எது வேணாலும் கிடைக்கலாம். ஆனால் நிம்மதியாக இந்த நாள் நான் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கோவிலுக்கு போனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது. யாருக்கு கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கிடச்சிது. அப்பா, இந்த சாமியை பார்த்தோம், இதோட நம்ம லைஃப்பில் இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ அந்த விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. அந்த அம்பாள் பார்த்து மெய் மறந்து என் கண்ணில் தார கண்ணீர் போயிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் போயிடும். நான் உணர்ந்திருக்கேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயங்கள் ஏதாவது கெட்ட ஹேபிட் ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. நான் உணர்ந்த விஷயம். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாள் நினச்சாதான் அந்த கோவிலுக்கு போக முடியும். நம்ம நினச்சா போக முடியாது. அம்பாள் நினைக்கணும் அந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான பிரார்த்தனை கிடைக்கிறதுக்கு. அந்த எல்லாம் வல்ல சர்வ வல்லமை லலிதாம்பிகை நினச்சாதான் நீங்கள் போக முடியும். ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு அங்கேருந்து இன்னும் நான் வெளியில் வரல, அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து சூரியன் வந்து சாப விமோசனம் அடைந்து உலகம் எங்கும் இருளாக காணப்பட்டது. அந்த கோவிலில் போயிட்டு தான் சூரியனுக்கு சாப விமோசனம் கிடைத்து வழக்கம் போல் சூரியன் காட்சி அளிக்கக்கூடிய விஷயமும் நடந்தது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அருணன் வருணன் சொல்லிட்டு நிறைய பேர் பிறந்திருக்காங்க. இப்போ எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் அதாவது அந்த கோவிலில் அழகாக எழுதியிருக்காங்க. அதை வந்து நிறைய கன்னி பெண்கள் வந்து பாடுறாங்க, டெய்லி வந்து பாடுறாங்க, எவ்வளோ அழகாக பாடுறாங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமணம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவும் பழித்திருந்தாலும் நடக்கணும் இருந்தாலும் நடக்க போகணும் அப்படின்னாலும் கொலுசு வந்து அதுக்கு சாமிக்கு வாங்கி போடலாம். வெள்ளியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் கொலுசு வந்து அந்த கோவிலில் வந்து எந்த வேண்டுதல் நிறைவேற்றினாலும் வாங்கி போடக்கூடிய வழக்கம் வந்து அந்த கோவிலில் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு
இந்த விஷயந்தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய தெரியும். பட் நீங்கள் போய் அங்கே அந்த கோவிலில் உணர்ந்து நிறைய விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமம் இருக்கு இல்லையா? இந்த 1000 நாமத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டெய்லியுமே சொல்ல முடியல அப்படின்னா இந்த 7 நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். 7 மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே காலையில் 11 டைமு, சாயந்தரம் 11 டைமு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். உங்கள் லைஃபுக்கு தேவையான நியாயமான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். காஞ்சி மகா பெரியவருக்கு தானாக தோன்றிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் அதை பைகாட் பண்ணி அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம வந்திருக்கோம், எதுக்காக போக போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் புலப்படும். என்ன மந்திரம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இல்லை திரும்ப போட்டுக்கோன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீமாத்ரி நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாய நமக, ஓம் ஸ்ரீ வசுஸ்தாய் நமக, ஓம் ஸ்ரீ சசமர ரமாவணி ஷவ்விதஷ்னி சேவிதாய் நமக, ஓம் ஸ்ரீ கடகசிங்கரி பூத கமல கோடி சேவிதாய் நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்திய ரூபிணிய நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை நமக. இந்த 7 மந்திரத்தையும் காலையில் 11 மணி, காலையில் 11 டைம், சாயந்தரம் 11 டைம்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே சொல்லுங்கள். இவ்வளோ தான் சொல்லணுமா, இல்லை அதிகமாக சொல்லலாம்னா தாராளமாக அதிகமாக உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறையா பிறக்கும். உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இல்லை. இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.